வணக்கம் ராஜேஸ்வரி, தாங்கள் கூறியது சரிதான். திருநெல்வேலியில் புகழ்பெற்று விளங்கும், ஏன் தமிழகத்திலேயே தென் தமிழகத்திலும் புகழ்பெற்று விளங்கும் திருநெல்வேலி மகாராஜ நகர் உழவர் சந்தை விவசாயிகள் அந்த உழவர் சந்தையின் முக்கிய வாயிற் கதவு கடந்த 4 மாதங்களாக பராமரிப்பு பணிகள் என்று கூறி அடைக்கப்பட்டு இருப்பதாகவும், இதனால் விளைவித்து கொண்டு வரும் காய்கறிகள் விற்பனை ஆகாமல் இருப்பதாகவும், இன்று காலை முதலே திடீரென்று உழவர் சந்தை விற்பனையை விவசாயிகள் புறக்கணித்து இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சத்தியம் தொலைக்காட்சியில் இது குறித்து காலையில் விரிவாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அதனை தொடர்ந்து மகாராஜ நகர் உழவர் சந்தை அருகில் உள்ள சிவந்திப்பட்டி, முத்தூர், குத்துக்கல், கொடிக்குளம், அகரம், வெள்ளூர், ராஜகோபாலபுரம், வல்லநாடு, கால்வாய், சிறியந்தூர், பருத்திப்பாடு, மூளைக்கரைப்பட்டி என பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய விவசாயிகள் தங்கள் தோட்டத்தில் விளையும் பொருட்களை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் வந்து விற்பனை செய்து வருகின்றனர். திடீரென முக்கிய வாயிற்கதவு மூடப்பட்டதால் தங்களது வியாபாரம் குறைந்து விட்டதாக கூறி தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் ஆண்கள், பெண்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளித்து உள்ளனர். அவர்கள் நம்மிடம் கூறும்போது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் உழவர் சந்தையில் போக்குவரத்து காரணங்களை காட்டி திடீரென முன் வாயில் கதவு மூடப்பட்டு விட்டதாகவும், இருந்த போதிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது என உழவர் சந்தை நிர்வாகம் தெரிவித்ததால் தாங்கள் பொறுத்து இருந்ததாகவும், ஆனால் தற்போது 4 மாதங்கள் கடந்தும் அந்த முக்கிய வாயிற்கதவு திறக்கப்படாததால் வரவேண்டிய பொதுமக்கள், தினமும் உழவர் சந்தைக்கு வந்து செல்ல வேண்டிய பொதுமக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டதாகவும், இதனால் தங்களது அன்றாட பிழைப்பு, விவசாயிகளின் அன்றாட பிழைப்பான விளைவிக்கும் காய்கறிகளை விற்பது வெகுவாக குறைந்து விட்டதாகவும் நம்மிடம் நேரடியாக தெரிவித்தனர். ராஜேஸ்வரி, இது குறித்து உழவர் சந்தை நிர்வாகத்தின் சார்பில் கேட்ட போதும் விரைவாக பணிகளை மேற்கொண்டு சீக்கிரம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், வெகு விரைவில் அந்த வாயிற்கதவு திறக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் விவசாயிகளின் கவலை வேறாக இருக்கிறது. 4 மாதங்களுக்கு மேலாகவா பராமரிப்பு பணிகள் நடைபெறும், எனவே எங்களுக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்திக்க வந்துள்ளனர். அது குறித்த கோரிக்கையை விரைந்து பரிசீலிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் கூறியதாக நம்மிடம் தெரிவித்தனர். திடீரென்று இன்று காலை உழவர் சந்தை மூடப்பட்டதால் இது குறித்து விவரம் அறியாத பொதுமக்கள் உழவர் சந்தைக்கு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். இதை பயன்படுத்திக் கொண்டு உழவர் சந்தையின் அருகில் இருக்கும் தனியார் காய்கறிகளின் விலை இன்று கொடிகட்டி பறந்தது. ராஜேஸ்வரி, உதாரணமாக சொல்வதென்றால் 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கேரட் இன்று சுற்றியுள்ள தனியார் கடைகளில் 125 ரூபாய் வரை விற்கப்பட்டதை நம்மால் நேரடியாக காண முடிந்தது. இது போன்ற சிரமங்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து நேரிடாத வண்ணமும் விவசாயிகளின் நலனை காக்கவும் அந்த வாயிற்கதவை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி வனராஜ். நேயர்களே, தற்பொழுது பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையின் மெயின் கேட் பல மாதங்களாக மூடப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். அது பராமரிப்பு பணிக்காக அந்த கேட் மூடி இருப்பது என்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக நீண்ட காலமாக அதை தொடர்ச்சியாகவே அதை பூட்டி வைக்கக்கூடிய முயற்சியில் மாவட்ட நிர்வாகம், உழவர் சந்தை நிர்வாகம் இருப்பதாக நாங்கள் அறிய வருகிறோம். ஏற்கனவே விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் மிக சிரமத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பகுதியிலே ஒரு பாலத்தை கட்டி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இடையூறு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்போது அந்த மெயின் கேட்டை பூட்டுவார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழிச்சாலையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் வியாபாரிகளும் அந்த உழவர் சந்தையை அன்றாடம் பயன்படுத்தி வருகிறார்கள். திருநெல்வேலியிலே பொதுமக்களுக்கு மிக எளிய அளவிலே, மிக மலிவான விலையிலே அவர்களுக்கு காய்கறி, இன்னபிற பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் லாப நோக்கமின்றி சேவை அடிப்படையிலே செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அவர்களுக்காக அந்த மெயின் கேட்டை திறந்து விட வேண்டும். அதனோடு தொடர்ச்சியாக அவர்கள் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சில அச்சுறுத்தல்கள் அங்கே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அவைகளெல்லாம் காவல்துறை தலையிட்டு அவர்களை தீர்க்க வேண்டும். அங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருசக்கர வாகனங்கள் காணாமல் போகிறது. அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் அவருடைய இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவதில் அது காணாமல் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலான சூழல் அங்கு இருக்கிறது. இவைகளையெல்லாம் கலைந்து அங்கு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கும் பொருட்டு அனைத்து மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த மெயின் கேட்டை திறக்க வேண்டும்.
ஏற்கனவே இருந்த மாதிரியான நடைமுறையை அங்கே கொண்டு வர வேண்டும். மேலும் காவல்துறை அங்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் போன்ற அந்த பறிபோகக்கூடிய சூழலில் தீவிரமாக கவனம் எடுத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இன்று உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் உட்பட ஆண்கள் உட்பட அனைத்து வியாபாரிகள், விவசாயிகள், நூற்றுக்கணக்கான நபர்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை வழங்குவதற்காக வந்துள்ளோம். இந்த திராவிட மாடல் அரசு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மக்களுக்கு ஒரு நல் வழிவகையை செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.